ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தொப்பி 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 சேனல்ல. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போக விரும்புற இடம், போய் ரசிச்ச ஒரு இடம், அங்க பார்த்து ஒரு நல்ல விஷயம், அதை பத்தி தான் பேச போறோம். நம்ம அதுல எல்லாமே வரும்பா, எல்லாமே கலந்து அப்படின்ற நம்பிக்கை. எக்ஸ்பீரியன்ஸ். மைக் தள்ளி வச்சுக்கோமா, அப்படியே இருக்கட்டுமா? அப்படியே இருக்கட்டும். ஏன் கால் நட்டுமா? இல்ல, ஏன்னா ஊருக்கு ஊரு. சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், போய் ரசிச்ச ஊருல எனக்கு இங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசைனா, இந்த குஷி படமா என்னதுல விஜய் அப்படியே குதிப்பார்ல, நாடு தெரியல அங்க, அது நாடு பேரு தெரியாது, நம்மளும் இப்படி அந்த மாதிரி ஒண்ணு குதிக்கணும், கால்ல கயிறு தெரியுமா? தெரியாது, கயிறை கட்டி மலையில இருந்து தள்ளி விடுவாங்க. கால்ல கட்டிப்பாங்க, கால்ல கயிறை கட்டி உசுருக்கு சமமான விளையாட்டு. அதுல விஜய் ஆடிட்டு இருப்பாரு தெரியுமா, தொங்கிட்டு ஆடுவாரு. அதான் பயத்துல கையாட்டினாங்க. இல்ல, அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசை. அப்புறம் வந்து பனிப்பொழிவு இருக்கிற இடத்துக்கு போகணும் ஆசை. காஷ்மீரா போதுமா? காஷ்மீர் போதுமா? இல்ல, வெளிநாடு, அண்டார்டிகா, கனடா, அந்த மாதிரி பனிப்பொழிவு இருக்க இடம் போனோம். ஆனா குளிக்க தேவையில்ல அங்கெல்லாம் போனா. அப்ப நீ மதுரையை தாண்டி போனதில்ல, எக்ஸ்ப்ளோர் மதுரையை தாண்டினா ரொம்ப தாண்டி போனதில்ல. தொல்லு இந்த இருக்கிற இந்த விருதுநகர் போனேன், திண்டுக்கல், ராமேஸ்வரம், இதை சொல்லுவோம். போக விரும்புற இடம், போனதை பத்தி அப்புறம் பேசுவோம். சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப ஜோன் சொல்லுவாரு போக விரும்புற இடம். போக விரும்புற இடம்னா இந்தியானா ரொம்ப கம்மிதான். இந்தியால வந்துட்டு ஓரளவு நான் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போயிட்டேன்டா எல்லா இடத்தையும். அதாவது ப்ரோ, தமிழ்நாட்டுல சில முக்கியமான இடங்கள், தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும், பீச்னு எடுத்துக்கிட்டா தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த மாதிரி மணப்பாடு இல்ல, இங்கெல்லாம் போயிட்டு கன்னியாகுமரி, கவர் பண்ணிட்டீங்க. கன்னியாகுமரி இல்ல, கன்னியாகுமரி தமிழ்நாடுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதான் கன்னியாகுமரி, தமிழ் தேசியவாதி. சாரி, நான் தமிழ்நாட்டுல எனக்கு போகணும்னு எந்த ஊரும் இல்லை. ஏன்னா கொடைக்கானல் போயிட்டேன், சென்னை போயிட்டேன், இதை தாண்டி கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர்லாம் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லைஃப்ங்க. நான் சகஸே பண்ண மாட்டேன். யாரும் கோயம்புத்தூர் இல்ல நான் சொல்றேன், மதுரையில இருக்கிற எவனும் கோயம்புத்தூர்ல போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா மதுரையில இருக்கிறவங்க யாருக்குமே கோயம்புத்தூர் கல்ச்சர் பிடிக்கவே பிடிக்காது. மக்கள் சத்தியமா சொல்றேன், இந்த இதுல யாராவது கோயம்புத்தூர் மக்கள் பாக்குறீங்கன்னா தயவு செய்து உங்க ஆட்டிடியூட மாத்திக்கோங்க. நான் அதான் சொல்லுவேன். எனக்கு அது இல்ல, கோயம்புத்தூர்காரன் பாப்பா இல்ல, யாராவது கோயம்புத்தூர்காரங்க பாக்குறீங்கன்னா அதே கமெண்ட்ல சொல்லிருங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும். அவங்க ஆட்டிடியூட் மக்கள்கிட்ட வந்து பேசுறவங்ககிட்ட எல்லாருமே நீ தானே இப்ப சொன்ன மதுரையை தாண்டி போனேன். நான் ஒரு மாசம் அங்க ஊர்ல இருந்தேன்டா, ஓடி வந்தவேன்டா, அந்த ஊரை வேணான்ட்டு வந்த, கும்பிட போட்டு வந்தவேன்டா. எனக்கு தானே தெரியும் வழி என்னன்னு. அவங்களோட அது என்னன்னு தெரியல, அவங்க அந்த உபசரிப்பா அப்படியே என்னன்னு தெரியல. இப்ப மதுரையில உள்ளவங்ககிட்ட வந்துட்டு நீங்க ஒரு அட்ரஸ் கேக்குறீங்க, ராமோட ரசிகர்னு சொல்லிட்டு இப்படி மக்களை பழிக்கிறீங்க. ஊரை குறை அவரே ஒரு சோசியோ பார்த்தாண்டா, நீ யார் ராணி? இப்ப மதுரையிலனா இப்போ நீ ஒரு அட்ரஸ் கேக்குறீங்கன்னா அங்கேயே போய் இறக்கி விட்டுறேன்னு சொல்ற மக்கள் தான் இங்க அதிகம், மதுரையை பொறுத்தவரையும் அதிகம். அதுக்காக நான் வந்துட்டு எல்லாரும் உடனே நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா வந்துட்டு அட்டைன் பண்ணிடாதீங்க. சிலர் ஒரு 10 பேர்னா ஒரு மினிமம் 6 பேர் அப்படிதான் இருக்காங்க இங்க. ஆனா கோயம்புத்தூரை நான் பார்த்த வரையும் ஒரு அட்ரஸ்னா இப்படின்றாங்க. அது என்னடா, அது இந்த ஒரு திருப்பூர்லதான் வடக்குங்க. நான் தான் சொல்றேன், எப்பயுமே கோயம்புத்தூர் மக்கள் தான் சரியில்லையே தவிர எப்பயுமே கோயம்புத்தூர் பெஸ்ட் தான். ஏன்னா கிளைமேட்டா இருக்கட்டும், பக்கத்துலயே கேரளா இருக்கிறனால உங்களுக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இடங்கள் இருக்கு. இப்ப டக்குன்னு ஒரு பிளான் போடுறீங்கன்னா சும்மா ஒரு 15-20 கிலோமீட்டர்லயே உங்களால கேரளாவை ரீச் பண்ண முடியும். அந்த வகையில பார்த்தா எனக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா கோயம்புத்தூர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு இதான ஒரு ஊரு. மதுரையை தாண்டி அப்படின்னா சொல்லுவேன் தூத்துக்குடி கரைங்க. சோத்துல போட்டு சாப்பிடுங்க, சுவாசிக்கிறோம். என் காலேஜ்ல ஒருத்தர் இருப்பேன், நீங்க எல்லாம் சோத்துல போடுத்துப்பீங்க, நாங்களாம் காலையில சுவாசிப்போம். போக விரும்புற ஒரு பிளேஸ் அப்படின்னா
அப்ராடு தான். அப்ராடுனா மலேசியா, இங்கிலாந்து இங்கிலாந்து. சொல்லுவேன். மலேசியால மலேசியால இருந்து பிளைட் பிடிச்சு வருவோம். ஃபர்ஸ்ட் மலேசியா, அடுத்து அப்படியே வந்தோம்னா இங்கிலாந்து, அப்புறம் பார்த்தா வாட்டிகன் போகணும்னு ஒரு ஆசை, அப்புறம் யுஎஸ். அவ்வளவுதான். யுஎஸ் அவ்வளவுதானான்ற மாதிரி தானே இருக்கு. அவ்வளவுதானா இருக்கா? கோவை மக்களை பலித்து விட்டு ஆக்சுவலா கோவை அட்டாக் பண்ணிட்டான். இல்ல நான் கோவை மக்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்றது அதுதான். நீங்க கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட மாத்தி கொஞ்சம் புதுசா வரவங்கன்னா அவங்க கொஞ்சம் சிரிச்சு வரீங்கன்னா அப்படி பார்த்தா அன்னைக்கெல்லாம் ஒருத்தையும் சொல்றாங்க நம்ம மதுரையில என்ன எல்லாருமே மிரட்டுறாங்க அவங்க பேச்சே அப்படிதான்டா இருக்கும். இல்ல ஏய் அப்படி போயா அப்படின்னா அந்த பக்கமா போங்க அப்படின்றத இவன் நம்ம ஒவ்வொரு ஸ்லாங்ல சொல்றோம் அப்படின்னும் போது அது மத்தவங்களுக்கு பயம்புறுத்துற மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கலாம். அதனால அந்த மக்கள் அப்படி குறை சொல்லி இல்லங்க நான் அனுபவத்துலதான் சொல்றேன். வேலைக்கு இல்ல வேலைக்கான் வேலைக்கு போனாலும் வேலையிலேயே இருப்பாங்க. 24 மணி நேரமோ 12 மணி நேரம் வேலை பார்த்தா 12 மணி நேரம் அங்க இருப்பாங்களா. அப்படி பழகுனதுல நான் சொல்றேன் கோயம்புத்தூர் வந்து மக்கள் கொஞ்சம் வச்சுட்டு மத்தபடி பிளேஸா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு இதுதான். சாப்பாடும் கொஞ்சம் ஒப்பல. ஏன்னா பரோட்டாக்கு சட்னி தரது இது எந்த ஒரு வழக்கமும் எனக்கு தெரியல. அது தேங்காய் சட்னி தராங்க. சால்நாத்தூர் வாங்கி பார்த்தா சட்னி தராங்க. நீங்க மதுரை தாண்டா எந்த சால்னாவுமே நல்லா இருக்கு. சால்னாவே இருக்காது, குருமா தான் சொல்லுவாங்க. சப்பாத்தி குருமா மாதிரி பரோட்டாக்கு குருமா அப்படி இருக்கும். ஆமா, கேரளாலயுமே என்னன்னா பரோட்டாக்கு ஒரு காசு, அந்த கிரேவிக்கு அத கறின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடலைக்கறி, பீஃப் கறி. நான் புட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா போயிட்டு சரி நல்லா இனிப்பா இருக்கும். இப்பதானே ஒருத்தர் சொன்னா நான் மதுரையை தாண்டி எங்கேயும் நான் போனது இல்லைன்னு. இப்பதான் கேரளா போயிட்டேன். கேரளா தான் புட்டு எனக்கு புட்டு மதுரை எல்லாம் நல்லா ஜீனி போட்டு என்ன நம்ம இனிப்பா தான் சாப்பிடுவோம். அங்க போயிட்டு குழம்பு ஊத்திட்டாங்க. சரி பரோட்டா அதே சுண்டல் அதுதான்டா ஃபேமஸ் அங்க. பரோட்டாக்கு சுண்டல் குழம்பு ஊத்துறீங்க, இட்லி வைக்க இட்லிக்கு சுண்டல் குழம்பு ஊத்துறாங்க. சூப்பரா இருக்கும் அங்க பரோட்டா. நீ சாப்பிட்டதுல நீங்க ஊத்துனத பார்த்து எந்திரிச்சு. ஆமா ஊத்துன வந்து வேணாம் இல்ல நல்லா இருக்கும். அந்த கடலைக்கறியோட வச்சு மஜாவா இருக்கும். சரி பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும். பெரிய ஒரே பரோட்டா ஆனா 10 ரூபா தான் ரேட்டு. எவ்வளவுலாம் தெரியல. எனக்கு சுண்டல் குழம்பு ஊத்துனோட எனக்கு பிடிக்கிறது. என்ன சுண்டலை போய் வைக்கிறீங்க? கேரளா குருவாயூர் போனேன். கண்ணு வச்சிருக்காங்கன்னு சொல்லாம இருக்காங்க. அடுத்து எனக்கு வந்து மணப்பாடு விளையாட நிலை இவங்க ஆட்சி விட்டு கூட்டு போனேன். அங்கதான் நான் போனதுலே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இது உங்களுக்கு பிடிச்ச மணப்பாடு அந்த சைடு அண்டர்ரேட்டட் பிளேஸ். அதாவது இந்த ஷூட்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடல் சம்பந்தப்பட்ட படங்கள் முக்காவாசி அங்க எடுத்த மணப்பாடுக்கு வந்து கடல் நீர் பறவை. இது என்ன பிரமாதம். இப்ப வந்து பாரு தமிழ்ல ஃபைட் கிளப்னு அது சென்னை வட சென்னைய இது பண்ணதுன்னு. ஆனா மணப்பாடு எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஒரு அண்டர்ரேட்டட் பிளேஸா இன்ன வரைக்கும் கிரெடிட் கிடைக்கல. யாராவது பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா மணப்பாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பர் பிளேஸ். போனீங்கன்னா கண்டிப்பா 2வது தடவை போக வைக்கிற ஒரு இடம். கோயம்புத்தூர் மாதிரி இருக்காது. நான் மறக்கவே மாட்டேன்டா. லைஃப்ல எங்க வேணாலும் போவேன். திருப்பி போகணும். இன்னொருக்கு நீங்க போகணும்னு சொன்னா எந்த ஊருக்கு வேணா நான் போவேன். என் பீகார் கூட போவேண்டா. தண்ணி இல்லாம கோயம்புத்தூர் போவே மாட்டேன். உத்தரப்பிரதேஷ் கூட போவீங்க. 2 ஒண்ணுதானே. கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிற இடங்கள் சொல்லு. எனக்கு இது இந்தியா அப்படின்னா கேரளா. அதுக்கப்புறம் இங்க பாண்டிச்சேரி போனோம். கேரளா போனது இல்லையா? பாண்டி கூப்பிட்டு போவாங்க. சரி பாண்டி. ஆமா பாண்டி போயிடுறாங்க. விட்டுட்டு போயிருக்காங்க. பாண்டியுமே போகணும். ஆமா நானுமே போனதுல பாண்டி. ஏன்னா இன்னும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷா பிரெஞ்சு சாரி நானுமே போகணும்னு ஒரு இடத்த மென்ஷன் பண்ண மாட்டேன். கோவா போகணும்னு நினைச்சிருக்கேன். அதுவும் பிளான் மட்டும்தான் போடுவோம். இங்க போகலாம் மாட்டோம். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரை பிளான் மட்டும்தான். கோவானா கொடைக்கானல் போவோம் அதிகபட்சம்.
கொடைக்கானல் போட்டாலும் கொடைக்கானல் போட்டா இல்ல கொடைக்கானல் பிளான் போட்டா அலர்வேல் தான் போவோம். இப்படிதான் நடக்கும். இன்னொன்னு நான் கொடைக்கானலுக்கு நான் போகணும், ஏன்னா நான் போனது இல்ல. இந்த ஆளுக்கு கொடைக்கானல் போனது இல்லையே. சரி, நீ போகணும்னு நினைச்ச இடங்கள் அந்த கேரளா, பாண்டிச்சேரி, கொடைக்கானல், அப்ராட், கியூபா போனோம், ஆஸ்திரேலியா போனோம். கியூபா ஒரு மியூசிக் கம்பெனி சேகுவேரா ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். டோன்ட் அவாய்ட். என்ன இப்படி கேட்ட கியூபாவை கேட்ட? அரசியல் 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 தான் பேசுறேன். கியூபான்னு சேகுவேரா ஃபிடெல் காஸ்ட்ரோலா கேள்விப்பட்டிருக்கியா? அமெரிக்க ஏகாதிபத்தியம் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சரி, கேள்விப்பட்டதுல பரவாயில்ல, கேட்டுக்க. கியூபா சூப்பர் கண்ட்ரி. கியூபா கண்டிப்பா, அதாவது உலகத்துல இருக்கிறதுலே ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க கியூபாவை. கடைசி கம்யூனிஸ்ட் நாடா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற ஒரே கம்யூனிஸ்ட் நாடு. ஆமா, ரஷ்யால ஃபெயில் ஆயிடுச்சுல, புட்டின் இருக்காப்ல. ஏதோ போகணும்னு ஆசை, அவ்வளவுதான். ஏன் போகணும்னா தெரியாது, போகணும் அவ்வளவுதான். கண்டிப்பா இங்கிலாந்து போகணும், இங்கிலாந்து சூப்பர் கண்ட்ரி, ஆஸ்திரேலியா போகணும், ஆஸ்திரேலியா, பாரிஸ் போகணும். கோவா போகணும், அதுக்காக கோவா போகணும்னு ஆசைப்படுறேன். சொல்ல வேண்டியதா? சரி, நீ சொல்லுப்பா. அதாவது நான் வந்து எங்க போய் நன்றி, வீடியோ முடிஞ்சு. அதாவது ஏதாவது வீடியோல பேசுறதுனாலே அவங்க தொந்தரவு பண்றாங்க. தீய சக்திகள்லாம் அழிஞ்சு போகட்டும் சமைக்கிறேன். சரி, ஓகே, சரி சொல்லு. போன இடங்கள் அப்படின்னா கேரளா, மகாராஷ்டிராலாம் சின்ன வயசுல பெரியமா வீட்டுக்கு போனது. பெரியமா மகாராஷ்டிரா இருக்காங்க, அங்க கடை போட்டு வேலை பார்த்துட்டு அது சின்ன வயசுல போனது. அதிகபட்சமா எதுவும் ஞாபகம் இல்ல. அங்க ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிருக்கோம், அது ஞாபகம் இருக்கு. அங்க ஏதோ அவுல் மாதிரி போட்டு வடக்குல வேற்றுமத கோயில்லாம் இருக்குமா? புத்தர் கோயில்லாம் இருக்குமா? சரி, 2 வடக்கு நண்பர்கள் பேசுறாங்க. நமக்கு என்ன வேலை? நம்ம கேட்போம். அந்த அது ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அவங்க கூட்டு போனது அங்க மஞ்சளா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டது. அதாவது அவுல் இருக்குல்ல, எல்லாருமே டாக்ஸிக் பேசுற கண்டுக்காய்ங்க. அவுல் மாதிரி மஞ்சளா ஒண்ணு சாப்பிட்ட ஒரு ஞாபகம் இருக்கு. அவுல் சாப்பிட்டீங்க? அது ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாம காரம் இல்லாம அது ஒரு மாதிரி மந்துன்னு இருந்துச்சு. ஆனா அது சாப்பிட்டேன். நீ சின்ன பிள்ளைல போனனால உனக்கு அந்த வடக்கு நண்பர்கள் எப்படின்னு தெரியல. ஆமாங்க, அங்க ஒரு பையன் இருந்தான்டா, பக்கத்து வீட்டுக்கார பையன். அதாவது எங்க மாமா அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல. மொழியே தெரியாட்டி அவனோட சேர்ந்து விளையாடிக்கிறேன். அது வேற விஷயம். இதெல்லாம் மொழி தேவையா? அத போய் எடுத்துட்டு வரான்டா என்னாண்டு அப்படின்னு அதுக்கு சொல்றேன். எப்படியா அவனுக்கு புரிய வச்ச அந்த இதுல விளையாடி இருக்கோம் சொல்றேன். போகணும்னு நினைக்கிற இடங்கள் இந்தியால? போகணும்னு நினைக்கிற இடம்னா இந்த ஒரு தடவை நாங்க பேசிட்டு இருந்தோம், அந்த இது கோல்டன் டெம்பிள் அங்கயா, அமிர்தசரஸ். கோல்டன் டெம்பிள்ல கடவுள் குருநானக். ஆமா, அந்த குருநானக். அங்க போனாலே அவர் தான் அந்த இந்த சீக்கியம் தலைவர். தனி மதம் தானே அது? சீக்கியம் தனி மதம் தான். அங்க வந்து அந்த ஏதோ ஒரு இதுல பாக்கும்போது பிக் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி அதுல வந்து அத்தனை பேத்துக்கு அந்த இலவசமா சமைச்சு அந்த சப்பாத்தி குருமா எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதனால ஒரு நாள் போய் ஃப்ரீயா சாப்பிட்டு அஜித் கூட என்ன இருந்தால் படத்துல வந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மாதிரி அங்க போகணும்னு ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் வேற எங்க போகணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளன்னு சொன்னா தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து ஸ்டேட்னா புதுச்சேரி போகணும்னு ஆசை. இந்த பக்கம்னா கேரளா இன்னொரு தடவை போயிட்டு வரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் வெளிநாடுகள் சொல்லணும்னா எனக்கு இது இந்த சொல்லுங்க. அது எப்படா வெளிநாடுன்னு சொல்ல முடியும்? பக்கத்து நாடுறா இது. வெளிநாடு தானே. நான் வந்து அந்த இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதுல அந்த சவுத் ஆப்பிரிக்கா இல்ல அங்க இல்ல அந்த இதுல ஏதாவது ஒரு நல்லா இருக்கிற போகணும்.
அந்த மாதிரி அது என்ன நல்லா இருக்கிற ஒரு நல்லா இருக்கிற அந்த ஊர்னா, மாதிரி நல்லா இருக்குமே அந்த மாதிரி. அதாவது போன உடனே அந்த இது அந்த சோமாலியா இந்த மாதிரியான பயங்கரமான நாடுகள் இல்லாம கொஞ்சம் பதற்றம் இல்லாத ஒரு நாட்டுக்கு போயிட்டு இப்பயுமே எனக்கு அந்த மரியாதை மக்களோட பார்த்துட்டு, மரியாதை தான் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் தனுஷ் fan. பொம்பை பூரா அது பொம்பளை ஆடிட்டு இருக்கும். உண்மையிலேயே ஆப்பிரிக்கால வந்து கியூபா போகணும். கியூபா நீங்க போகணும். பேசிட்டே இருப்பாங்க கியூபா போகணும் கியூபா போகணும்னு இதுவா, ஆசை. போறோம். அதுக்கு ஒரு பிளான் போகும். பிளான் மட்டும் போகும். கியூபா போகணும் ஓகே ஆசை. நாம் பிளான் போட்டு கோயம்புத்தூர் வேற போறோம். வேற இது அனாடி ஆர்மஸ் கியூபன் ஆக்டர் தானே? கியூபன் தான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டோமா ஞாபகம் ஆமா, அனாடி ஆர்மஸ் வந்து எனக்கு தெரியாது. இல்ல அனாடியார் மிஸ்திரி. அனாடி இவன் ஆர்மஸ் செண்டையா, இவன் செண்டையா, இவன் செண்டையா. ஃபிளாட் சாரி இல்ல, ஆனா அதான் அழகான பெண்கள் உள்ள ஒரு கியூபா. அதுக்காகவே போலாம். அதுக்காகவே நான் போகலாம். மதுரை நினைச்சேனே. சரி சரி. கொளுத்திட்டாண்டா. கொளுத்தி போடு. ஓகே என்ன இருந்தாலும் இப்ப ஒரு மில்க் பண்ண கண்டென்ட் போடுவோம். இங்க போனா நம்ம மதுரை மாதிரி வருமா? இல்ல இல்ல அழகான பெண்கள் இருக்கிற ஊர் வந்து நம்ம இன்னொரு கண்டென்ட்டா போடுவோம். கோயம்புத்தூர் அப்படின்னு. இது இப்போதைக்கு இல்ல இல்ல நான் இல்ல. தெரியாம அந்த வார்த்தையை விட்டு இருங்க உண்மையிலே இப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. தமிழ்நாடு கேர்ள்ஸ்ல கோயம்புத்தூர் கேர்ள்ஸ் அழகா இருப்பாங்கன்னு ஒரு மித்து சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்ல. ஆமா. சரி. ஈவென்ட் போட்டோம். சரி இது கடைசி சொல்லிடுவோம். நம்ம எல்லாரும் மீட் பண்ற மாதிரி. ஆண்டவா இருந்தாலும் நம்ம மதுரை ஆண்டவா, மாதிரி வருமா? மதுரை போல வருமா இந்த மீனாட்சி மங்கல், தப்பக்குளம், திருமலாயக்கர் மகள். வேற அடுத்து சொல்லு. இவனுக்கு கோயம்புத்தூர் பொண்ணு கிடைக்கும்னு நான் கடவுள வேண்டியது. இல்ல இல்ல இருக்கட்டும். அவன் உனக்கு கிடைக்கிறதுக்கு போவான். ஐயோ வேணாம். ஐயா அழகா நான் மதுரையே பாத்துக்கிறேன். சரி ஓகே முடிச்சுக்கோமா. எப்பயுமே மதுரை பெஸ்ட். ஆமா மதுரை தான். சொந்த ஊர் நீங்க தாங்க. சுத்தி பார்க்க மதுரை நீங்க தாங்க. சுத்தி பார்க்க வரணும்னா இங்க நிறைய இருக்கு. இவங்க சொல்ற அந்த இது திருமலை நாயக்கர் மஹாலு, தெப்பக்குளம், இப்பதான் அதை மீட் பண்ண மீனாட்சி கண்டென்ட். மீனாட்சி இல்லடா. அம்மன். அதை தவிர்த்து பார்த்தாலும் இங்க நம்ம இங்கிட்டு கீழே கோயில் குடி போனோம்னா சமணர் மலை இருக்கு. கீழடி. மீனாட்சிபுரம் போனோம்னா அங்க ஒரு சமணர் மலை இருக்கு. கீழடி. நம்ம கீழடியில தான் முக்கியமான இதுவே இருக்கு. அங்க போகணும். அழகர் போலாம். அழகர் கோயில், வேற யானைமலை ஒத்தக்கடை, அந்த மலையெல்லாம் நீங்க ஏறுறதே கஷ்டம். ஆனா அங்கேயும் ஒரு சமணர் படுகை இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. டெம்பிள் சிட்டி. வரலாற்று சார்ந்ததும் சும்மா வாடா. டெம்பிள் வரலாற்று சிட்டி. சார்ந்த நிறைய விஷயங்களும் சுத்தி மதுரையில கோயில்கள் சுத்தி தான். இருக்கு. அம்மாவை தான் வரலாம். டெம்பிள் சிட்டி. சுத்தி டெம்பிள்ஸ் தான். வாங்க. இல்ல நீ கோயில்களை சொல்ற பிற மதத்துக்குமே இருக்கு. இங்க தர்காக்கள் நிறைய இருக்கு. செம்மேரி சர்ச்சு அதுவுமே ஃபேமஸான சர்ச்சு தான். அப்படின்றப்ப எல்லா மதத்துக்குமே இங்க உடனே கோயில்கள் தான் ஆமா. இருக்கு அப்படின்னு நீங்க இது வந்து நம்ம நினைச்சுக்காதீங்க. ஆட்சி வயசா பிரிச்சுக்கிட்டோம்னா இது நாயக்கர்கள் ஆட்சி எப்போ உதிச்ச அந்த திருமலை நாயக்கர் மகாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க முகமதியர்கள் ஆட்சி வரும்போது எழுப்பின தர்காவா இருக்கட்டும், கோரிப்பாளையம், ஃபேமஸான கோரி மன்னன் எழுப்புனது அப்படி சொல்லுவாங்க. அந்த இது கோரிப்பாளையமா இருக்கட்டும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த செயின்ட் மேரிஸ் சர்ச்சு, அமெரிக்கன் காலேஜ். அலுமினியா இதை நான் பதிவு பண்ணேன். ஆனா ஆக்சுவலா அது பிரிட்டிஷ்காரங்க கட்டினது இல்ல, அமெரிக்கன் மிஷனரிஸ். ஆனாலும் மக்களை பொறுத்தவரையும் அது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினதா நினைக்கிறாங்க. அது என்னன்னா அமெரிக்கன் காலேஜ், அதாவது அமெரிக்கன் மிஷனரிஸ் கட்டினது. வேற அவ்வளவுதானே. இது ஒரு இடைச்சொல்கள். அதே மாதிரி நிறைய நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேங்க. இவன் பேசுறது இவனுக்கு தகுதியே இல்ல. நானும் டிஸ்கன்டினியூ பண்ணேன். ஆமாண்டா அவனும் MSc அமெரிக்கன் காலேஜ். ஆமாண்டா. ஆமா 3 மாசம் அமெரிக்கால படிச்சேன். நைஸ் டு மீட் யூ. Thank you. நம்ம தான் நாங்க டிஸ்கன்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே thank you. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்.